ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது என்னோடய 21லேயே முடிஞ்சுச்சு. பட் நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியே நானே எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியே இறங்கி வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகணும்ல வீடியோக்காகவாது. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி வந்தாச்சு. ஸோ நான் நிறைய பேர்லாம் கூப்பிடல, என் ஃப்ரெண்டும் என்னோடய அக்காவும் தான் கூப்பிட்டுருந்தேன். என் அக்கா நிறைய பேருக்கு தெரியும், ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குனால அவள் கிளம்பிட்டா. ஸோ என்னோடய அக்காவுக்குமே ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு, பட் ஸ்டில் அது வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ ராம்நாடு போயிட்டு ரிட்டன் போகிற வழியிலேயே சரி ஃபீல் பண்ணுவாள்னு சொல்லிட்டு எனக்காக ரிட்டன் திரும்பி வந்துருச்சு. ஸோ அவர் வந்ததோடனே நாங்கள் வந்து சரி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா வந்து ரிட்டன் கிளம்பணும் சீக்கிரமாக. ஸோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால, ஸோ அதனால் சீக்கிரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டெக்கரேட் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அக்கான்னு சொன்னோம்ல, ஸோ அக்கா இவங்க தான். ஸோ இவங்களோட அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அக்கா கூட, ஸோ அப்படியே அக்கா கூட ஃபஸ்ட் செல்ஃபி எடுத்து தான் பர்த்டே ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஏன்னா எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தது அது ஒரு ஆள் தான். ஸோ அதனால் அக்கா கூட செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்லேயும் சில குரங்குகள் மைங்கீஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்த்டேக்கு வந்து எல்லாமே ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ப்ரே அடிக்கும் போது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து கேக் வந்து ரொம்ப வீணாயிரும். அண்ட் இன்னொரு விஷயம்னா நான் ஊதிட்டு நானே வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எனக்கு வந்து பாடிக்கிட்டேன். பிகாஸ் ஏன்னா நம்ம செல்ஃபை என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் நமக்கு ஒரு ஏஜ் ஆக நம்மளோட லைஃப் ஃப்யூச்சர் வரப்போகுதுங்கிறதையும் நினச்சி என்ஜாய் பண்ணணும். அண்ட் நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் போகுதுங்கிறத நினச்சுமே நம்ம ஃபீல் பண்ணிட்டு வரதை என்ஜாய் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணணுங்கிற மாதிரி தான். பட் ஸ்டில் நான் இந்த ஒரு பர்த்டேல என்ன விஷயம் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் போயிட்டே தான் இருக்குது, 1 இயரும் போயிட்டே இருக்குது. நம்ம என்னடா அந்த லைஃப்பில் பண்ணோன்னு நம்ம 1 இயருக்கு அப்புறம் அந்த Jan 1 யோசிச்சு பார்த்தோம்னா ஸ்டில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாதிரி மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இன்னமே அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயர் ஃபினிஷ் ஆகிற டைம்லேயுமே நம்ம என்ன பண்ணோன்னு யோசிச்சா ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கணும், நிறையா பண்ணியிருக்கணுங்கிறது என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதை ரெகுலராக மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதை சைடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி அக்காவுக்கு நம்ம ஊட்டினோம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் அக்கா நம்ம பர்த்டேக்காக ரொம்ப எஃபோர்ட் பண்ணி நம்ம பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு அண்ட் அக்காவுமே கிளம்புறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு ஊட்டணும்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு வந்து எல்லாருக்குமே ஊட்டியாச்சு. அண்ட் நம்ம பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, கீர்த்தனா நம்ம டான்ஸ் பண்ணுவாங்க நம்ம கூட சேர்ந்துட்டு. ஸோ கீர்த்தனா அக்காவோட பாப்பா, 2வது பாப்பா தான் அவங்க. ஸோ ஐ திங்க் நான் அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது பாப்பா டிஸ்பிளேல இருக்க மாட்டாங்க, பட் இப்போது சைடில் வந்துடுவாங்க. ஸோ இவங்க தான் கீர்த்தனா. ஸோ இவங்க தான். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணது எல்லாமே அக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவளுக்கு ஒரு ஆர்வம் என்னென்னா, எனக்கு ஒரு கிஃப்டாவது பிரித்து காட்டுங்க, அது என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு